போ ஓடு வேகமா போ இன்னும் வேகமா போ சீக்கிரம் நல்லா போடு திரும்ப வேகமா போடு அப்படிடா பாத்து சீக்கிரம் நல்லா வேகமா போ வேகமா போடு நில்லு சீக்கிரம் நல்லா வேகமா அங்க பாரு யாரோ வராங்க யாரோ ஓடி வரான் ஹலோ ஹெல்ப் மீ ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க இங்க வாங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படியே கொஞ்சம் வாங்க சீக்கிரம் ஏறு போங்க நிக்காதீங்க அவங்க சொல்றது கேட்காதீங்க போங்க நீங்க போயிட்டே இருங்க நாம பின்னாடி வர போட்ல உங்களை ஃபாலோ பண்ணலாம் கம் ஆன் போட்ட நிறுத்துங்க நாங்க சிஐடி டிபார்ட்மென்ட் நிறுத்துங்க போட்ட நிறுத்துங்க ஏய் போட்ட நிறுத்துங்க நாங்க சிஐடிஸ் போட்ட நிறுத்து ஏய் போட்ட நிறுத்துறேன் உன்னை கொன்றுவேன் ஏய் போ நிறுத்தாத போ ஏய் அவங்கள விடு யாராவது காப்பாத்துங்க உதவி பண்ண எப்படி பண்ற இருந்து தப்பிக்க முடியாது நாம ஏதாவது பண்ணியாகணும் அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம் தயா அவன் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது சீக்கிரம் come on வேகமா போங்க அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனும் சீக்கிரம் வேகமா பாத்து ஏய் உட்காருங்க சீக்கிரம் எங்கேயோ போட்டு சொல்லுங்க இங்க வந்துறோம் wait we are coming போ சீக்கிரம் வா அவங்கள காப்பாத்துறோம் போ வேகமா ஏய் நில்றா சொல்றா எங்கடா தப்பிக்க பாக்குற என்ன எதுவும் பண்ணாதீங்க எனக்கு காப்பாத்துங்க விட்டுறாதீங்க எனக்கு எதுவும் தெரியாது ப்ளீஸ் என்ன நம்புங்க இல்லைன்னா உன்னை தண்ணியிலே தூக்கி போட்டுருவேன் சொல்றா அந்த 3 பேர் எங்க
எனக்கு தெரியாது சார், நிஜமா எனக்கு தெரியாது சார். அந்த 3 பேரும் எப்படி காணாம போனாங்க? உண்மையிலே எனக்கு தெரியாது சார். ப்ளீஸ் சார். இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். எப்ப பாரு இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. சார் என்ன நம்புங்க. எப்படியே போ, என்ன வேணா பண்ணு, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சொல்லு. நான் சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன் சார். உன்னோட கூட்டாளி ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டானே, அவனோட பேர் என்ன? சந்தன் சார், சந்தன். அந்த சந்தன் எங்க போனாலும் சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சரண்டர் ஆகணும். புரிஞ்சுதா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 3 பேர் மும்பைல இருந்து ரிஷிகேஷ்க்கு வந்து எங்கேயோ காணாம போயிருக்காங்க. ஒருத்தனுடைய அம்மா அப்பா, ஒருத்தனுடைய தங்கச்சி, இன்னொருத்தனுடைய மனைவி. அவங்கள காணும் துடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. இப்படித்தான் நீ டான்ஸ் பண்ணி அந்த காம்படிஷன்ல? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ வேற ஏதாவது ஸ்டெப் மூவ்மெண்ட் வச்சிருக்கியா? எஸ். பிரமாதம். ஒரு நிமிஷம். இந்த டான்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? ஷாக் அடிச்சு துடிக்கிற மாதிரி இருக்கு. வேற எப்படி எல்லாம் நீ ஆடுன? ஓகே. ஓ, பொறுமையா. என்னாச்சு? பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கினியா? இல்ல கழுத்தை பிடிச்சி உன்னை வீட்டை விட்டு தள்ளிட்டாளா? இங்க என்ன நடக்குது? வேற வேலையே இல்லையா உனக்கு? இப்படி டான்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றீங்க? சார், விஷயம் என்னன்னா இவன் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டானா. காமெடி டான்ஸ்லயா? இல்ல சார், காமெடி இல்ல, சீரியஸ் தான். அப்படித்தானே? சீரியஸா? அதான் இப்ப பண்ணி அது சீரியஸ் டான்ஸா? இல்ல சார், இவன் தான் ஒரு சீரியஸான காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதா சொன்னா. அப்புறம் அந்த காம்படிஷன்ல 3 ஜட்ஜஸ் இருந்தாங்களாம். அப்படியா? அந்த 3 ஜட்ஜஸும் ரிசைன் பண்ணிட்டாங்க சார். தலையில அடிச்சிட்டு வெளியில போயிட்டாங்களாம். அப்படியா? சாக போயிட்டாங்களா? இவனையும் இவன் டான்ஸையும் பார்த்து? எப்பல இருந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்ச? சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான் டான்ஸ் ஆடுவேன். அடட, அப்படியா? என் வைஃப் முன்னாடி ஆடி காட்டினேன். அவ எனக்கு பாஸ் மார்க் கொடுத்தா. ஓ, நல்ல விஷயம்தான். போய் வேலையை பாரு. சார், எங்களுக்கு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. ஏசிபி சார், ப்ளீஸ் உதவி செய்யுங்க. இவன் எங்களுடைய பையன். இவனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். பாருங்கம்மா, பயப்படாதீங்க. உங்க பையனை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். சேர் எடுத்துட்டு வாங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க அனாதைங்களா ஆயிடுவோம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். இப்ப சொல்லுங்க, உங்க பையன் எப்பல இருந்து காணோம்? அது சார் 3 நாள் ஆயிடுச்சு. ரிஷிகேஷ் போயிருந்தான். நேத்து காலையில 11 மணிக்கு அவன் ரிவர் ராஃப்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட போன் பண்ணி பேசினான் சார். 11 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ணிருக்காரு, அப்படிதானே? ஆமா சார். அப்புறம் கங்கையில ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது காணாம போயிட்டான். அது எப்படி சாத்தியமாகும் சார்? அங்க தினமும் 50 போட்டுக்கு மேல ஓடுமே. அப்புறம் ரிவர் ராஃப்டிங் பண்ற போட்டு ஒன்னும் ரொம்ப சின்னதா இருக்காது. சரியாதான் சொல்ற சார். முழு போட்டுமே காணாம போயிடுச்சான் சார். என்ன, முழு போட்டும் காணாம போயிடுச்சா? ஆமா சார். அப்புறம் போன் ஏதாவது வந்ததா? 24 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு போன் கூட எங்களுக்கு பண்ணல. அப்புறம் அவன் ஹோட்டலுக்கு போய் சேரலையோ சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு பயமா இருக்கு. இல்லைனா என் பையன் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பேசுவான் சார். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பையன் ரிஷிகேஷுக்கு தனியா தான் போனானா, இல்ல அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனாங்களா? இல்ல சார், கூட யாரும் போகல. அவன் தனியா தான் போனான். தனியா போனானா? சார், ப்ளீஸ் உதவி செய்யுங்க சார். ப்ளீஸ் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னே தெரியல. ஒரு நிமிஷம் ஃப்ரெடே, இங்க பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உட்காருங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? அவரு வீட்டுக்கு வரவே இல்லையா, இல்ல காணாம போயிட்டாரா? அவரு ரிஷிகேஷ்க்கு போனாரு. அங்கதான் அவரு காணாம போயிருக்காரு சார். போலீஸ் எங்க தேடியும் கிடைக்கல. ரிஷிகேஷ்? உங்க ஹஸ்பண்ட் கூட ரிஷிகேஷ்ல தான் காணாம போனாரா? ஆமா சார்.
இவங்க பையனும் ரிஷிகேஷ்ல தான் காணாம போயிருக்காரு. உங்களோட பையனுமா? எங்க பாருங்க, இவங்களுடைய புள்ளையும் ரிஷிகேஷ் போயிருந்தான். ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது காணாம போயிருக்கான். என் ஹஸ்பண்ட் ரிவர் ராஃப்டிங் பண்ணதா சார் போனாரு. என்ன? எத்தனை மணிக்கு போனாரு? 11 மணிக்கு. 11 மணிக்கா? 11 மணிக்கா? அதே டைமா? 2 பேரும் ஒரே நேரத்துல காணாம போயிருக்காங்க. இந்த போட்டோ பாருங்க, இவன் தான் குணால். இவனும் ரிஷிகேஷ்ல 11 மணிக்கு காணாம போயிருக்கான் ரிவர் ராஃப்டிங் பண்ணும்போது. இதுக்கு முன்னாடி இவனை பாத்திருக்கீங்களா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ஒருவேளை உங்களுடைய ஹஸ்பண்ட் இவனை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம், இல்ல பேசிருக்கலாம். இல்ல. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் சந்திக்காத 2 பேர் ஒரே நேரத்துல ரிவர் ராஃப்டிங் போயிருக்காங்க, அப்புறம் காணாம போயிருக்காங்க. சார் சார், எங்க அண்ணன் திடீர்னு காணாம போயிட்டாரு சார். அவர் இல்லாம நாங்க வாழ முடியாது சார். அவர் தான் எங்க குடும்பத்தை பாத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னொரு சேர் கொண்டு வா. அழாம இருங்க, உட்காருங்க. உங்க அண்ணன் எங்க எப்ப காணாம போனாரு? ரிஷிகேஷ்ல சார். ரிஷிகேஷ்லயா? அவரு ரிவர் ராஃப்டிங் பண்ண போயிருந்தாரா நேத்து காலையில 11 மணிக்கு? உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? மை காட். இங்க பாருங்க, இந்த போட்டோ பாருங்க. இவரை உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் குணால், இவங்களோட பையன். இவனும் ரிவர் ராஃப்டிங் பண்ண காலையில 11 மணிக்கு போயிருக்கான் ரிஷிகேஷ்ல. இவனும் காணாம போயிருக்கான். தெரியாது. என் ஹஸ்பண்ட் அதே ஊர்ல அதே நேரத்துல காணாம போயிருக்காரு. அது எப்படி சாத்தியமாக முடியும்? அது எப்படி சாத்தியமாக முடியும்னு தான் நாங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க அண்ணனுடைய போட்டோவை கொடுங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட் போட்டோவை கொடுங்க. சரிங்க சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னால இதை நம்பவும் முடியல. 3 பேரு ஒருத்தர் சந்திக்காதவங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல காலையில 11 மணிக்கு ரிஷிகேஷ்ல அங்க ரிவர் ராஃப்டிங் பண்றதுக்காக போயிருக்காங்க, அப்புறம் காணோம். இது எப்படி சாத்தியமாக முடியும்? சார், ரிஷிகேஷ்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு சார். ஒரு முழு ராஃப்ட் திடீர்னு காணாம போயிருக்கு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போ அது நடந்திருக்கா? என்ன பேசுறீங்க சார்? ஒரு முழு ராஃப்ட் எப்படி காணாம போக முடியும்? கங்கையில ஒரு ராஃப்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு ராஃப்ட் போயிட்டே தான் இருக்கும். முன்னாடி போற ராஃப்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பின்னாடி போறவங்க கண்ணுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி காணாம போக சான்ஸே இல்ல சார். நான் என்னோட போலீஸ் சர்வீஸ்ல இந்த மாதிரி எப்பவும் நடந்ததா பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல சார். இப்போ 3 பேர் ஒண்ணா காணாம போயிருக்காங்க. ஆமா சார். அவங்க 3 பேருக்கும் ஒருத்தர் தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஆனா ஒண்ணா காணாம போயிருக்காங்க. ஆமா சார். போஸ், அந்த ராஃப்டோட ஓனர் பிரச்சனை எதுவும் பண்ணலையா? பண்ணார் சார். ரொம்ப கத்துனாரு. எங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு. அப்போதான் மும்பையை சேர்ந்த 3 பேர் காணாம போயிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரிஞ்சது. அந்த 3 பேரை தவிர ராஃப்ட்ல வேற யாருமே இல்லையா? ஏன்னா ஒரு ராஃப்ட்ல குறைஞ்சது 7 பேர் போலாம் இல்லையா? ஆமா சார். அப்ப அந்த ராஃப்ட்ல ஏன் சார் மத்தவங்க போகல? அந்த 3 பேரும் முழு ராஃப்ட்டும் வேணும்னு சொன்னாங்களாம். 3 பேர் அந்த ராஃப்ட் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்களோ? ஆமா சார், சான்சஸ் இருக்கு. கடை முன்னாடி தான் சார் இருக்கு. முன்னாடி பக்கத்துல வந்துட்டோம். எங்க இருந்து ரைட்ல போகணும். வாங்க. அதுதான் சார் ராஃப்ட் கடை. அவ்வளவுதான். உங்க பூஜை இதோட முடிஞ்சது. உங்களுக்கு வந்திருந்த பிரச்சனை இதோட சரியாயிடும். உங்க வியாபாரம் கூட முன்ன மாதிரி அமோகமா நடக்க போகுது. ராஜேந்தர் சார், மும்பையில இருந்து சிஐடிஸ் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்துட்டீங்க. இது வரைக்கும் யாரும் இன்னும் ஏன் மாட்டலன்னு நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சில சமயம் மாற்றத்துக்கு நேரம் ஆகும். அதாவது மும்பையில இருந்து 3 பேர் இங்க வந்து காணாம போயிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்க உடனே வந்துட்டோம். சரிங்க இன்ஸ்பெக்டர் பவன், என் ராப்ட பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஓ, அதுல போனவங்க அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க பாருங்க ராஜேந்தர், முதல்ல எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்க ராப்ட வாடகைக்கு எடுக்க வந்தவங்க ஒண்ணா வந்தாங்களா இல்ல தனித்தனியா வந்தாங்க? ஒண்ணா தான் வந்தாங்க சார். எல்லாரும் ஒண்ணா வந்தாங்களா? அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஆமா,
அப்ப அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. நல்லா தெரிஞ்சிருக்கு சார். குழப்பமா இருக்கு. இவங்க வீட்ல இருக்கவங்க இந்த 3 பேருக்கும் முன்ன பின்ன பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இங்க கதை வேறையா இருக்கு. அவங்க 3 பேர்ல யார் ராஃப்ட் புக் பண்ணாங்க? ஒருத்தரோட பேராவது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல. 4வதா ஒருத்தர் வந்தாரு. என்ன? யாரோ 4வது ஆள் தான் அந்த ராஃப்ட் புக் பண்ணானா? யார் அவன்? அவன் பேரு தந்தேரான்னு சொன்னான். அவன் தான் அந்த 3 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்தான். இவங்க கூட இன்னொரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்கான். இந்த விஷயத்தை முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல? சார், நீங்க அந்த 3 பேரை பத்தி மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனாலதான் அவங்கள பத்தி மட்டும் சொன்னேன். ஓ, அப்ப முதல்ல அந்த தந்தேரா தான் அந்த ராஃப்ட் புக் பண்ண வந்திருக்கான். ஆமா சார், முதல்ல அந்த தந்தேரா வந்தான். அப்புறம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ள போயிட்டு வந்தேன். சரியா? குட் மார்னிங் சார். என் பேர் தந்தேரா. அவங்க 3 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கங்கையில ராஃப்டிங் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ரெஜிஸ்டர்ல உங்க டீடைல் ஃபில் பண்ணுங்க. பேரு, அட்ரஸ், எங்க தங்கி இருக்கீங்க அவசியமா ஃபில் பண்ணியே ஆகணுமா? ஆமாங்க, கம்பல்சரி. ஓகே. அவன் தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணான்னா முன்னாடியே இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா அவனை பிடிச்சிருப்போம்ல. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நான் உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். ராஜேந்தர் சார், உங்க பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா கொடுக்க வேண்டிய தட்சணையை கொடுத்துட்டீங்கன்னா. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொடுத்துட்றேன். இந்தாங்க சார். அவன் எங்க தங்கி இருந்தா? சங்கர் பேலஸ் ஹோட்டலா? தேங்க்யூ. வெல்கம் சார். வாங்க சார். இது பார்க்க ரொம்ப பெருசா இருக்குல்ல. இத காணாம போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ராஃப்டும் பெருசா தான் சார் இருக்கு. இது மறைச்சு வைக்கணும்னா காத்தை இறக்கி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா அவங்க எங்க ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க? டெட் பாடி. பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு காப்பாத்துங்க. கேட்க போறேன்.
இந்த ஹோட்டல்ல தானே தந்தேரா ஸ்டே பண்ணியிருந்தான்? ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் சப் இன்ஸ்பெக்டர் பவன். சொல்லுங்க சார். இவங்க மும்பை சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. சிஐடியா? உங்க ஹோட்டல்ல தந்தேராங்கிற பேர்ல ஒருத்தர் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் ஆக்சுவலா இந்தியன் இல்ல, வெளிநாட்டை சேர்ந்தவன். ரொம்ப புத்திசாலியான ஆளு. அவனால நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அவனை தான் சார் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்? பில்ல செட்டில் பண்ணாம ஓடி போயிட்டான் சார். ஓடி போயிட்டாங்களா? அப்படின்னா செக் அவுட் பண்ணிட்டாங்களா என்ன? செக் அவுட் பண்ணிருந்தா அவனை நாங்க விட்டுருப்போமா? அவன் லக்கேஜையும் விட்டுட்டு இங்க இருந்து ஓடிட்டான். எப்போ? 2 நாளா ஆளைய காணோம் சார். சார் அவங்க 3 பேரும் காணாம போய் 2 நாள் தான் ஆகுது. சார் அந்த 3 பேர் காணாம போனதுல இருந்து தான் அந்த டண்டேராவும் ஓடி போயிருக்கான் சார். சார் அவன் பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கு சார். ஆமா, அவங்க 3 பேரும் ராஃப்ட்ல உட்கார வச்சு எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியல. இப்போ அவன் எங்க இருக்கிறானும் தெரியல. அவன் லக்கேஜ் எங்க இருக்கு? அவன் ரூம்லயே இருக்கு சார். இன்னைக்கு அவனை தேடி ஆளை அனுப்பியிருந்தோம் சார். அப்படியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சோம். அப்புறம் ஏன் இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தீங்க? நாங்க உடனே அவன் லக்கேஜை பார்க்கலாம். ஓகே சார். ஹலோ, என்ன சொல்றீங்க? சரிங்க சார், சரிங்க சார், உடனே வரேன் சார். இதோ இப்போவே வரேன் சார். சரி, சரிங்க சார். ஓகே சார். என்னாச்சு? அது வந்து ராஃப்ட் கிடைச்சிடுச்சு சார். அது மேலே மிதந்து வந்துச்சான். அதோட அதில் ஒரு பணம் இருக்கான் சார். ராஃப்ட்ல பணமா? ஆமாம் சார். சார் நீ ஒன்று பண்ணு, டாக்டர் சலங்கியை ஃபோன் பண்ணி அங்கே வரவை. நீங்கள் அதுக்குள்ளே அங்கே போயிடுங்க. நாங்கள் அவனோட ரூமை செக் பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே சார். நான் கிளம்புறேன் சார். அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து அவன் ரூமை காட்டுங்க. வாங்க சார். இதான் தந்தேராவோட ரூம். இந்த ரூம்ல எந்த பொருளையும் நீங்க தொடல? இல்ல சார், ஒரு தடவை தான் ரூமை க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் எதுவும் கை வைக்க மாட்டோம். ஓகே, அவனோட திங்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு சார். சார் அவன் சலூன் மாதிரி. சார் இவ்ளோ வெகு வச்சிருக்கான். இந்த தந்தேரா ஒரிஜினலா இல்லையான்னு என்னால் நம்பவே முடியல. டெய்லி ஒரு வேஷம் போடுவான் போல இருக்கு. இன்னைக்கு டண்டேரா, நாளைக்கு சண்டேரா, நாளான்னைக்கு மண்டேரா. சார் இது கொஞ்சம் பாருங்க. ட்ரக்ஸ். இது டண்டேராவோட பாஸ்போர்ட். பங்கஜ் என்னாச்சு? சார் என்ன நானே பார்த்து பயந்துட்டேன். பங்கஜ் இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. 3 பேரோட உயிர் ஆபத்துல இருக்கு. சாரி சார். இவன் உடம்புல அடிபட்டதுக்கான அறிகுறியே இல்லையே. எந்த ஒரு காயமும் இல்லை. கழுத்தை நெரிச்ச மாதிரியும் தெரியல. இவனோட செருப்புல சேறு ஒட்டி இருக்கு. இங்க பாரு. தம்பிகளா, கங்கை கரையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. இங்க பாருங்க சார். இவன் செருப்புல சேறு ஒட்டி இருக்கு. சேர் என்னமோ ஒட்டி இருக்கு. இதுக்கு அர்த்தம் இவன் சேர் இருக்கிற பகுதியிலிருந்து ஓடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா சார். அதுக்கு மேல இவன் லைஃப் ஜாக்கெட் வேற போட்டிருக்கான். இதை நம்ம கழட்டியே ஆகணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே சார். பாடியை கொஞ்சம் திருப்புங்க.
தயா இங்க பாத்தியா, இங்க குண்டடிப்பட்டிருக்கு. கொஞ்சம் பண்ணி மேல தூக்குங்க. முதல்ல இவனை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டு விட்டுருப்பாங்களோ? இந்த பணத்தை ஏன் மூடி மறைக்கல? சார் ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, இவனை சுட்டதுக்கு அப்புறம் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். அப்புறம் இவன் அந்த ராஃப்டை பார்த்திருப்பான், ராஃப்ட்ல லைஃப் ஜாக்கெட்டை பார்த்திருப்பான், அதை போட்டுக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருப்பானோ? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு தயா. அப்புறம் இவனுக்கு வேற எங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னு பார்த்தலாமா? தயா, இவனுக்கு காலில் கூட குண்டடிப்பட்டிருக்கு. இங்க பாத்தியா? நல்லா பாருங்க, அந்த கொலைகாரன் இவனை காலில் கூட சுட்டிருக்கான். இவன் கீழே விழுந்தப்போ இவன் கை ஏதோ கல்லு மேல பட்டிருக்கு, அதனால அடிபட்டுருக்கு பாருங்க. கடவுளே, எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டீங்களே. அம்மா இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தயவு செஞ்சு அழாதீங்க. என் பையனை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. எதுக்கு என் பையனை அவங்க கொண்டாங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு கை வைக்காதீங்க ப்ளீஸ். என் பையனை எதுக்கு அவங்க கொண்டாங்க? பாவம், இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தான். இவனை அநியாயமா கொண்டுட்டாங்களே. அம்மா இங்க பாருங்க, நான் என்ன எப்படி ஆறுதல் படுத்திக்கிறது? இவன் தான் அந்த பாவி. இவன் தான் என் பையனை அநியாயமா கொண்டிருக்கான். என் பையன் இவங்கிட்ட தான் சார் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இவன் தான் என் பையனை கொண்டிருக்கான். இவனை விட்டுறாதீங்க சார், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இவனை விட்டுறாதீங்க. சும்மா விட்டுறாதீங்க. என் பையனை இவன் தான் கொலை பண்ணிருக்கான். மிஸ்டர் ராஜேந்தர், இது வரைக்கும் 3 பேர் காணாம போயிருந்தாங்க. அதுல ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க. சார் அவங்க 3 பேர் காணாம போனது மட்டும் இல்லாம அவங்க 3 பேர் உயிரும் ஆபத்துல இருக்கு சார். ராஜேந்தர் சார், நீங்க இப்ப நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். முதல்ல போய் அந்த ராப்ட பார்க்கலாம் வாங்க. வாங்க. இந்த போட்ல தான் அந்த பணம் கிடைச்சதா? எஸ் சார். கவனிச்சிய தயா, இந்த ராப்ட் மேல கூட 2 குண்டு பட்டிருக்கு. இங்க பாருங்க. ராப்ட்லயே 2 குண்டு பட்டிருக்கான். அப்ப குண்டடிப்பட்ட அந்த ஆளு காட்டுல இருந்து தானே தப்பிச்சு வந்திருக்கான். அப்புறம் இந்த ராப்ட்ல எப்படி குண்டடிப்பட்டிருக்கோம்? வேற ஒண்ணும் இல்ல தயா, இந்த ராப்ட்ல இருந்த 2 பேர் மேல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. புரிஞ்சுதா? 2 பேர் மேல. இல்லைன்னா ஒருவேளை ஒரே ஆளை 2 தடவை சுட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இன்னொரு பணம் எங்க? அட, என்ன அவர் பாட்டுக்கு போறாரு? நான் என்ன பாக்கெட்ல வச்சிருக்கேன். என்ன பேசுறீங்கப்பா? ஒருத்தனை கொன்னு இந்த இடத்துல தூக்கி போட்டிருக்கலாம், இந்த கங்கை நதியில. அட, என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க. ரிஷிகேஷ் கரையில அவனோட பணம் மிதந்துட்டு இருக்கலாம். சார், அவங்க 3 பேர் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அவங்க 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் 7-8 தடவைக்கு மேல போன்ல பேசிட்டாங்க. அப்படின்னா சார் அவங்க 3 பேருக்குள்ள கண்டிப்பா நல்ல பழக்கம் இருந்திருக்கணும். ஆமா தயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பழக்கம் இருந்திருக்கு. அப்படி பழக்கம் இருந்திருந்தும் கூட ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறாங்க. ஆமா சார், வேற வேற லாட்ஜில் தங்கி இருந்திருக்காங்க. ஆனா ராஃப்டிங் பண்றதுக்கு ஒண்ணா வந்திருக்காங்க, அதுவும் ஒரே ராஃப்ட்ல போயிருக்காங்க. அப்புறம் குண்டடியும் வாங்கியிருக்காங்க. சார், இவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்க இருந்த ஒவ்வொரு மேனேஜரையும் துருவி கேட்டேன்.
அவங்க எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க. இவங்க 3 பேரும் ஒரு புகழ் வாய்ந்த கோயிலை பத்தி விசாரிச்சிருக்காங்க. புகழ் வாய்ந்த கோயிலா? ஆமா சார், அந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷலா. அதை தரிசனம் பண்ண நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் கோயிலுக்குள்ள போனாங்களா? இல்ல சார், நான் விசாரிச்ச வரைக்கும் அவங்க கோவில் வாசல் வரைக்கும் போயிருக்காங்க, ஆனா கோயிலுக்குள்ள போல. அப்படியா? கோயில் வரைக்கும் போயிருக்காங்க, ஆனா கோயிலுக்குள்ள போகல. சார், அதான் அந்த புகழ் வாய்ந்த கோவில். பவன் சார், நீ யாரையோ விசாரிச்சேன்னு சொல்லல, அந்த ஆளை போய் தேடு. ஓகே சார். சீக்கிரம் போ. வினித், நிக்கில். எஸ் சார். நீங்க கடைகளில் போய் விசாரிங்க. நிச்சயமா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். ஆனா நீங்க இந்த ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் இந்த ஆளை இங்க பார்த்ததே இல்ல. இல்ல சார், நான் இதுக்கு முன்னாடி விசாரிச்ச ஆள் கிடைச்சிட்டான் சார். அப்படியா? வாங்க. எஸ் சார். சார், இந்த ஆள் பேர் ராம். இவன் அந்த 3 பேரையும் பார்த்துருக்கான். ராமு, நீ தான் இங்க இந்த கோயிலுக்கு வெளியே செருப்பு விடுறத பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமா சார். சரி சொல்ல, அவங்களை எங்க பார்த்த நீ? அந்த 3 பேரும் வந்த அன்னைக்கு தரிசனம் தான் பண்ண வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க 3 பேரும் செருப்பு விடவே இல்லை. அவங்க கோயிலுக்கு வெளியே தான் இருந்தாங்க. ஆமா சார். ஆனா அவங்க 3 பேரும் தனித்தனியா நின்றுட்டு இருந்தாங்க. எங்க இருந்தாங்க சார்? அங்கதான். வந்து காட்டு. சார், அவங்கள ஒருத்தன் இங்கதான் நின்னுகிட்டு இருந்தான். இங்கயா? அவன் எந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தான்? சார், அந்த பக்கமா? அங்க பார்த்துட்டு இருந்தான். இந்த பக்கமாவா? அப்புறம் ரெண்டாவது ஆளு? சார், ரெண்டாவது ஆளு அங்க நின்னுட்டு இருந்தான். எங்க? சார், இங்கதான். இங்கயா? ஆமா சார். 2 பேரும் இங்க நின்று என்ன பார்த்துட்டு இருப்பாங்க? இங்க எதுவுமே இல்லையே. சார், இந்த ரெண்டாவது ஆளு கூட அங்கதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தான். சார், இங்க இருந்து பார்த்தா அந்த இடம் நல்லாவே தெரியுது சார். அந்த 3வது ஆள் எங்க இருந்தா? சார், 3வது ஆள் அங்க இருந்தான். வந்து காட்டு. சார், 3வது ஆளு இங்க நின்னுகிட்டு இருந்தான், இந்த கடைக்கு பக்கத்துல. இங்கயா? ஆமா சார். 3வது ஆளு, 2வது ஆளு, 1வது ஆளு. சரி, நீ இந்த ஆளை எங்கேயாவது பார்த்திருக்கியா? சார், இந்த ஆளை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இவன் அடிக்கடி இங்க வந்துகிட்டு இருப்பான். சில சமயம் சாமியார் வேஷத்துல கூட பார்த்திருக்கேன். சாமியார் வேஷத்துலயா? ஆமா சார். அவ இன்னைக்கு வருவானா? எனக்கு தெரியல சார். சார், அங்க பாருங்க சார், நீங்க தேடின ஆளு அவன்தான். நில்லு நில்லு. என்ன விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க. விட்டுரு. சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு கேட்டா வழிக்கு வர மாட்டேன்.
சார் 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 வேணாம் சார் 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 வெளியே வாடா, வெளியே வா. நான் எதுவும் பண்ணல. எந்த தப்பு செய்யாத என்ன அடிச்சு உண்மையை ஒத்துக்க வைக்கிறீங்க. உன்னை இன்னும் அடிக்கவே இல்லையடா, இனிமே தான் அடிக்க ஆரம்பிக்க போறோம். வா வெளியே, எழுந்துரு. நான் வரமாட்டேன், நான் எதுவும் செய்யல. ஒண்ணும் செய்யலையா? அதை எங்களை நம்ப சொல்றியா? வா வெளியில வா. வெளியில வாடானா நீ எதுவும் செய்யலையா? சாமியார் வேஷம் போட்டு ஏன்டா சுத்திட்டு இருந்த? ஏன் வேஷம் போட்டேன்னு சொல்ல. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சு, அதான் சாமியார் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஆயமுடு பொய்யா சொல்ற. வாழ்க்கையே வெறுத்து போச்சான். சாமியாரா மாறணும்னா நல்ல விஷயங்களை செய்ய வேண்டி வரும். உன்ன மாதிரி ஆளுங்களை நாங்க லேசில விடுறதே இல்ல. ஏய் ரொம்ப உள்ள போதா, உள்ள பாம்பு இருக்கு. போதும், உட்கார் உட்கார், அமைதியா உட்கார். இப்ப சொல்லு, இந்த 3 பேர் உனக்கு தெரியுமா? இவங்க 3 பேரும் ராப்ட் எடுத்திருக்காங்க. ராப்டிங் பண்றதுக்காக அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக வந்தது நீதான். யார் இவங்க? யார் இவங்களா? தயா, இவனை நீ என்ன பண்ணிருக்க? அப்படி என்ன பண்ண? இவன் பழசெல்லாம் மறந்துட்டான். சார் நான் எதுவுமே பண்ணல சார், இனிமே தான் பண்ண ஆரம்பிக்கணும். சார் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்களேன், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வரும்போது இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். என்ன மறுபடியும் இவனை அடிக்க போறியா? சார் நீங்க இப்படிலாம் கேட்டா எப்படி சார்? நான் தயா, இவன் செத்து போயிடுவான். சார் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க சார் நாம போய் டீ சாப்பிட்டு வந்துடுவோம், அதுக்குள்ள எல்லாம் மாறிடும். ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிடுறேன், ஞாபகம் வந்துருச்சு. சார் சார் வெளியே போகாதீங்க, இந்த ஆள் என்ன அடிச்சே கொண்டுவான் போல இருக்கு. சரி சொல்லு, சொல்றா. சார் நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒருத்தன் வந்து அவன் சொல்ற வேலையை செஞ்சா எனக்கு அவன் ட்ரக்ஸ் தரேன்னு சொன்னான். அப்புறம் அவன் அவங்க 3 பேரையும் ராஃப்ட்ல உட்கார வச்சு அனுப்பிடுன்னு சொன்னான். என்ன வர வேண்டான்னா நானும் அதை செஞ்சேன். 3 பேரையும் ராஃப்ட்ல உட்கார வச்சு அனுப்பிட்டேன். அவங்களும் அப்படியே கிளம்பிட்டாங்க சார். எங்களை விட்டுருங்க. இந்த அவனோட ஷேர். இத பத்தி இனிமேல் எங்கேயும் வாய் திறக்க கூடாது. கண்டிப்பா புரிஞ்சிருச்சா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, வேற பலிகடாவையும் கொண்டு வர. உங்ககிட்ட இந்த வேலையை செய்ய சொன்னது யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு. எனக்கு தேவைப்பட்ட காசு கிடைச்சது, அப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். அவங்க 3 பேருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? வெளியில வா, வெளியில வா, வா. அந்த வேலையை செய்ய சொன்னவங்களை பத்தி சொல்லு. பேரு, நம்பர், அட்ரஸ் ஏதாவது அவங்கள பத்தி தெரியுமா? இல்ல. இங்க பாரு, எங்களுக்கு ராஃப்ட் ஓட்டுறவருடைய பாடி கிடைச்சிருக்கு. அவன் செத்துட்டானா? ஆமா, அவன் செத்து போயிட்டான். ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்க, அந்த 3 பேர்ல ஒருத்தனுக்காவது ஏதாவது நடந்துச்சு, என்னை விட நீ மோசமானவனை பார்க்க மாட்ட. ஐம் சாரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். ட்ரக்ஸ் பழக்கத்தால நான் வாழ்க்கையை இழந்துட்டேன். என் லைஃபே போயிடுச்சு சார். என்ன பண்ணிடுங்க சார். வாயமுடா. இப்ப சொல்லு, காட்டுல இருக்கிற எந்த பகுதியில அவங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லு, சீக்கிரம்.
சமையல் செய்கிறாங்க. அவங்க இங்கே தான் இருக்கணும் தயா. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.